ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितज्ञानगणः प्रत्यगर्तब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. பக்கம் 87. न वियत् अश्रुतेः अस्तितु गौणी असंभवात् सप्ताच्च स्याच्च एकस्य ब्रह्मसप्तवत् प्रज्ञाहानिः अव्यतिरेकात् सप्तेभ्यः यावत् विकारं तु विपाको लोकवत् एतेन मादरिष्वा व्याख्यातः असंभवस्तु सतः अनुपपत्तेः तेजोतः तदाख्याः आपः पृथिवी अधिकाररूप सप्तान्तरेभ्यः ततपित्यानान् देवतु तल्लिङ्गाच्च. ரிப்பீட் பண்ணுவோம். ஆத்மா ராமானந்த ரமணா ஆத்மா ராமானந்த ரமணா ஆத்மா ராமானந்த ரமணா
அச்சுத கேசவ ஹரி நாராயண அச்சுத கேசவ ஹரி நாராயண ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண பவபயஹரண வந்தித சரணாம் பவபயஹரண வந்தித சரணாம் ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண பவபயஹரண வந்தித சரணாம் ரகுகுலபூஷண ராஜீவலோச்சன ரகுகுலபூஷண ராஜீவலோச்சன ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண பவபயஹரண வந்தித சரணாம் ரகுகுலபூஷண ராஜீவலோச்சன ஆதிநாராயண அனந்த சயனா ஆதிநாராயண அனந்த சயனா ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண அச்சுத கேசவ ஹரி நாராயண பவபயஹரண வந்தித சரணாம் ரகுகுலபூஷண ராஜீவலோச்சன ஆதிநாராயண அனந்த சயனா ஆதிநாராயண அனந்த சயனா சச்சிதானந்த ஸ்ரீ சத்யநாராயண சச்சிதானந்த ஸ்ரீ சத்யநாராயண ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண பவபயஹரண வந்தித சரணா ரகுகுலபூஷண ராஜீவலோச்சன
ஆதிநாராயண அனந்தசயனா ஆதிநாராயண அனந்தசயனா சச்சிதானந்த ஸ்ரீ சத்யநாராயண சச்சிதானந்த ஸ்ரீ சத்யநாராயண ஆத்மா ராமானந்த ரமண. எல்லாரும் வந்து முக்கடலில் தொட்டு நமஸ்காரம் பண்ணி அங்கே இருக்கிற பகவதி அம்மனை தரிசித்து விவேகானந்தனையும் வள்ளுவனையும் தரிசித்து சுச்சீந்திரத்தில் மும்மூர்த்தியிலையும் தரிசித்து அனந்த பத்மநாபனையும் தரிசனம் பண்ணி வந்திருக்கிறேன். கூடுதலாக நான் ஒரு ராம்லாலாவையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கணும் இல்லையா? அப்போ எல்லாருடைய உள்ளமும் உடலும் அந்த கரணமும் சுத்தமாக்கப்பட்டு இங்கே வந்து நம்ம கூடியிருக்கோம். அப்போது இந்த அனந்தன்ற சொல்லு தெரியாதனால தான் நிறைய வேதாந்தத்துக்குள்ளறைய பிரிவுகள் வந்தது. அது ஸ்வரூபம். உபநிஷத்து சொல்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்து தெரியும், சித்து தெரியும், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். அனந்தம் வந்து புரிய மாட்டுறது, சொன்னாலும் தெரிய மாட்டுறது. இன்ஃபினிட். அனந்தன்றது இன்ஃபினிட். இன்ஃபினிட்னா இப்போ ஆகாசம் எடுத்துக்கோங்களேன். எத்தனை ஆகாசம் இருக்கும் உங்கள் ஊரில்? ஒரு ஆகாசம்தான் இருக்க முடியும். இங்கே பிரகாசம் எத்தனை இருக்கு? 1 2 3 4. பிரகாசம் ஒன்று தான் இருக்குது. ஆனால் பிரகாசத்தை உங்கள் கண்ணு பார்க்க முடியுமா? பிரகாசம் உங்கள் கண்ணால் பார்க்க முடியுமா? பிரகாசம் இல்லாமல் இதெல்லாம் பார்க்க முடியுமா? இப்போ பிரகாசத்தை பார்க்க முடியாது, ஆனால் பிரகாசம் இல்லாமல் எதையும் பார்க்க முடியாது. கரெக்ட்? அந்த மாதிரி சத்து சித்து தான் எல்லாமே இருக்கிறது. ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ் ஒன்லி. அறிவு மாத்திரம்தான் இருக்கு, சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்கு. அது சுத்த சைத்தன்யமாக இருக்கு. நித்யகா சுத்தகா. அந்த நித்திய சுத்த சித்த சைத்தன்யமாகியது அது யார் அப்படின்னா அகம். அகம்னா நான் சொல்கிற அகம், நம்ம சொல்கிற அகம் இல்லை, அகம். அப்போது தொலைஞ்ச ராமனையும் சீதாவும் அயோத்தியில் கண்டுபிடிச்சிட்டோம். அதுபோல் நம்ம தொலைச்ச நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் ஊராக போய் பார்க்குறோம். நம்ம சிபிராக வச்சு பார்க்குறோம். வகுப்பு மேலே வகுப்பு எடுத்து பார்க்குறோம். என்னென்னோ மாயஜாலங்கள்லாம் பண்ணி பார்க்குறோம். யாத்திரைன்றது கூட்டிகிட்டு போய் பார்க்குறோம். ஏதாவது ஒரு மஜா மாதிரி பண்ணி காட்டுறோம். நடுவில் அப்படி இப்படி போய் சொருகிட முடியாதா அப்படின்னு ஒரு நப்பாசை. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பழத்தில் வச்சு கொடுப்பாங்க மருந்தை. அது மாதிரி அது போய் உள்ளே போய் வேலை செய்யும். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கோம், வராதவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே மருந்து வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும் அதுன்றது
இப்போ வந்து வேகமாக வேலை செய்யக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த காலச்சக்கரம் வந்து சுழற்றி விடப்பட்ட காலச்சக்கரமானது, அந்த காலச்சக்கரத்தில் அந்த பொற்காலத்தில் என்னுடைய முதல் நாள் வந்து ராமர் சீதா நடுராத்திரி கிடச்சாங்க. இனி வரக்கூடிய எல்லா நாளுகள்லையும் அப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சாதுக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம போனது டிஃப்ரெண்ட். ஏன்னா என்கிட்ட கடை தேர்ந்த 7 வள்ளல்கள் மாதிரி 7 ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ராமரை வழிபட்டு பிரம்மாண்டமாக ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணி, அதுக்கப்புறம் மேதா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம்லாம் பண்ணி, அப்படி ஒரு பேக்ரவுண்டோட அங்கே போகணும். ராம் தர்பார்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் வஸ்திரம், நகைகள், பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது இங்கேருந்து, சென்னையிலேருந்து கையோடு எடுத்துகிட்டு போய். அப்புறம் எந்த சீதா இருந்தால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்படி சீதாவை வந்து சென்னையிலேருந்து லக்ஷ்மணன் இப்போ துபாயில் இருக்கார், அவர் ஊருக்கு தான் வந்திருக்கோம். அவருக்கு அங்கேருந்து காட்டி இந்த சீதா செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த சீதாவை நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டேன்னு சொல்லுவோம். இப்போ போய் பாருங்கள், திருப்பி போய் பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் சாஸ்திராலயம் வரீங்களோ 2 நிமிஷம் டைம் கொடுத்து அந்த சீதாவை பாருங்கள். அதில் ஒய்யாரமாக இருக்கும். தலை வந்து ராமர் பக்கம் சாஞ்சிக்கும். அதில் நளினம் இருக்கும், புன்முறுவல் இருக்கும். அப்போ பார்த்தா தானே அது சீதா தானே. எல்லாமே டேக் ஃபார் கிராண்டட் தானே. அவங்க அதான் சுவாமிஜி தூக்கிட்டு போனார் அந்த 40,000 கிலோமீட்டர் தானே. இப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்தேன். அது ஏற்கனவே அழகு, அந்த இந்திரா மெட்டலில் இருக்கும்போதே அழகு. ஆனால் இவ்வளோ பெரிய வீடுகளுக்கு, ஆயிரக்கணக்கான வீடுகளில் பூஜை பண்ணியிருக்கேன். நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளில் அவள் வந்து ஸ்நானம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட சீதா மாதா வந்து வரலன்னா நம்ம தலைமுறையில் இந்த அயோத்தியா கும்பாபிஷேகம் நடக்காது. கடவுள் கிருப்பையில் வந்து இத்தனை வருஷமாக நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி நடப்பேன். நான் இது வரைக்கும் அப்படி தான், எனக்கு புத்திக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கேன். அதனால் எது சொல்கிறேனோ அது நடந்துடுது. இங்கே பாருங்களேன், 2 கனெக்டட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொன்னால் செஞ்சிடணும், முடிச்சிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கம்ப்ளீட்டே பண்ணினது கிடையாது. ஒரு வேலையை அப்படியே எடுத்தோம், அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ கூட ராமர் கோவில் வந்துடுத்து, அயோத்தியா வந்துடுத்து, அதுக்கு தான் வெயிட்டிங். அதுவும் வந்துடுத்து. சரி, இந்த பிரம்மசூத்திரத்தை நிறுத்திடலாமா, எல்லாம் தான் முடிஞ்சுடுத்த, இனிமேல் இப்போ சொன்ன வரைக்கும் அந்த அஷ்டாவக்ர கீதை மாதிரி நிறுத்திடலாமா அப்படி கூட தோணிகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த போகிறதுக்குள்ளார திருவனந்தபுரத்தில் டிசைட் பண்ணணும், நிறுத்தலாமா கம்ப்ளீட் பண்ணிடலாமான்னு. ஏன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ராமர் வந்துட்டோடனே என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ நான் வந்து பிரம்மசூத்திரத்தை நிறுத்தினா கூட எனக்கு வந்து இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்காது. அது நீங்கள் வந்து ராத்திரி சத் சங்கத்தில் சொல்லுங்கள், எனக்கு கண்டினியூ பண்ணலாம் இல்லை விட்டுடலாம். ஏன்னா ஜனநாயகம் தானே. ஒரு சீத்தையே பார்த்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகம் இருக்குது. அவ்வளோ ஜனநாயகம் உள்ள நாடு, இயற்கையிலேயே ஜனநாயகம் உள்ள நாடு. அப்பேற்பட்ட ராமன் வந்து ஆகர்ஷண மூர்த்தி. அவர் பொதுவாக கிருஷ்ணர் தான் ஆகர்ஷண மூர்த்தி.
அவரை வச்சு எல்லோரும் கொண்டாடுவாங்க, டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஜம்பெல்லாம் ராமர்கிட்ட நடக்காது. ஏமாற்ற முடியாது ராமரை. அதனால் ராமர் கொஞ்சம் டஃப்பானவர். இவர் திரிபங்க, 3 இடத்துல வளைஞ்சிருப்பார், ஸ்டைலாக இருப்பார், மாயையோடு இருப்பார். மம மாய துரத்திய. அவர் அப்படி இல்லை. தசரத புத்திரன், அகம் தசரத புத்திரன் அப்படின்றார். நான் மனுஷன், அகம் மானுடம், தெய்வமில்லை மானுடம். ஆனால் அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நடந்தால் ஒவ்வொரு மனிதனும் மானுடமும் தெய்வமாக முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாக முடியும். தது தோமசி. அதுக்கு சரியான பர்சன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அதனால் ஆகர்ஷணம். ஏன்னா அவருடைய சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் தூர கையில். வாலி சாகும்போது அந்திம காலத்தில் வாக்குவாதம் பண்ணுறான் ராமனோட. நீ என்ன ஒன்று பெரிய ஆளெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நீ மறைஞ்சிருந்து என்னை தாக்கின என்னென்னோ சொல்கிறான். ராமரும் அதுக்கு நல்ல பதிலெலாம் சொல்கிறார், சட்ட ரீதியாக தர்ம ரீதியாக. ஆனால் அவன் அந்த தர்மத்துக்கு உள்ளர வர முடியல, புரிஞ்சுக்க முடியல. ராமர் சொல்கிற தர்மம் அதை அவனால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல, ஜஸ்டிஃபை பண்ணுறான் வாலி. லக்ஷ்மண் கூடவே இருக்கான், அண்ணாவை பார்க்குறான். எனக்கு பர்மிஷன் தரையில ஒரு செகண்ட். ஏன்னா இவனுக்கு துடிக்கிறது. ராமனை நீ கேள்வி கேட்குறியா, அதுவே அவனுக்கு துடிக்கிறது லக்ஷ்மணன். அவர் யார்? சில சமயம் நம்ம ஸ்டூடெண்ட்டு, நீ என்ன அவர் இது சாதாரண ஆள்னு நினச்சின்னு இருக்கே நீ அப்படின்லாம். இங்கே நம்ம சாதாரண ஆளாக தான் இருக்கணும் இங்கே. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. எங்கே சிஷ்யர் இருக்காங்களோ அங்கே தான் நம்ம சொல்ல முடியும். மீதி எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். மற்றதில் எல்லோரும் மாதிரி இருக்கணும் நம்ம. அப்போ சிஷ்யர்கள்கிட்ட எப்படி இருக்கணும்? அவர் சிஷ்யனாக இருந்தால் குருவாக இருக்கணும், அவ்வளோதான். அதிலே உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும். சப்போஸ் சிஷ்யனா இல்லைன்னா குருவாக இருக்கக்கூடாது. அதனால தான் துமேவ மாதா அதெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அதில் எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். குருன்றது ரொம்ப டஃப். ஆனால் எல்லோரும் குருன்றது சுலபம் நினச்சின்னு இருக்காங்க. தன்னை முழுக்க முழுக்க வித்துடணும். சொத்தெல்லாம் விற்கிற மாதிரி, எல்லாத்தையும் விற்கிற மாதிரி நாமே வித்துடணும். அப்போ தான் சிஷ்யன் ஆக முடியும். அது சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வேதாந்த வகுப்பையே நான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். வேதாந்த வகுப்பையை எல்லோரும் அது சொல்கிறதுக்கு கோபம் வரும் நிறைய பேருக்கு. என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு இவர், பரம்பரையில் சொல்லாதது சொல்கிறாரு அப்படின்னு. கிளாஸில் இருக்கிறது தான் சொல்கிறேன், ஆனால் அது சத் சங்கம். நீ எப்போ சத் சங்கத்தினால நிச்சங்கம் ஆகிறியோ, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணகா நிர்வேதமாயா. வைராக்கியம் வந்தவனுக்கு தான் முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் வந்தவனுக்கு தான் தவிச்சி தாகத்தோட ஏன் எனக்கு புரியாது, இது ஏன் இருக்குது அப்படின்றதுலாம் கஷ்டம். இப்போது நம்ம மதுரையிலேருந்து மணிகண்டன் வந்தான், ஒரு உதாரணம். அது வந்துட்டா புறப்பட்டு கிளம்பி, எதை பற்றி கவலைப்படலை, யாரை பற்றி கவலைப்படலை, தன்னை பற்றி கவலைப்படலை. எப்படி போவோம், எப்படி தர்ஷன் கிடைக்கும்? அதுக்கு பேர் முமுட்சுத்துவம். ஊர் தெரியாது, பாஷை தெரியாது, உணவு இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு கூட
வெறுமனே நம்ம ஊர் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு வரணும். அங்கே 5 டிகிரி 6 டிகிரிக்கு இருக்குது குளிர். ஆனால் நீ வந்து அந்த தீவிரம் வந்துட்டுன்னா மீதெல்லாம் பகவான் பார்த்துப்பார், பகவான் அனுப்பி வைப்பார் அங்கே. புரியுறதா? பிரத்யக்ஷ. இப்போ லேட்டஸ்ட்டு உதாரணம் அது. சரி, கண்ணிலே காட்டுறார் லக்ஷ்மண். நான் எப்படியா சமாதானம் ஆகணும். சாகும்போது ஒருத்தர் சாகும்போது சமாதானமாக போகணும், சாந்தமாக போகணும், டென்ஷனாக போகக்கூடாது. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், நீ சொன்னது எல்லாமே சரிதான், ஒரு வார்த்தை கூட தவறு கிடையாது. ராமர் அண்ணா சொன்னதும் சரிதான், அது தர்மத்தினுடைய திருஷ்டி. நீ வந்து லௌகிக திருஷ்டியில் பேசுகிற, அவர் தர்மத்தினுடைய திருஷ்டியில் பேசுகிறாரு. 2 பேர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ராமர்ஜிக்கு ஒரு சுபாவம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீ எதிர்க்க வந்துட்டேன்னா, அவரை பார்த்துட்டேன்னா, அவரை உன்னை பார்த்துட்டாருன்னா அடைக்கலம் கொடுத்துருவார். அப்புறம் உன்னை வதம் பண்ண முடியாது. அவர் வந்த வேலை வந்து எவன்லாம் தப்பு பண்ணுறானோ அவனை வதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அதனால தான் அவருக்கு கோதண்டராமன், எப்பயுமே கோதண்டத்தோடு இருப்பார் அவர், கோதண்டராமன். இப்போ கூடுதலான செய்தி என்னென்னா, அந்த கேதார் காட்டில் அவர் வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வில்லு அம்பெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டாராம், திரேதா யுகத்தில். புரியுதா உங்களுக்கு? பின்னாடி ஒரு காலத்தில் ஒரு சுவாமி வருவார், நம்மளை கூப்பிடுவார் சரையிலேருந்து, அப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த காட்டில் தான் குளிச்சுட்டு போனேன் நான். மறுநாள் கோவில் குப்தார் காட்டுக்காக இப்போ வந்து பல கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டு இன்னும் அழகு பண்ண போகிறாங்க, கோடிக்கணக்கில் பண்ண போகிறாங்க. அந்த இடமே சொர்க்கலோகமாக பண்ண போகிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல ஒரு கோவில், அதில் வில்லு இருக்காது இன்றைக்கும். அப்போ வில்லு அம்பை வந்து அவர் அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே வைகுந்தத்துக்கு, இங்கே வச்சுட்டு போயிட்டார். ஏன்? துஷ்டப்பாயலுக்கு வருவானுங்க, அவனுங்களை அழிக்கிறதுக்கு திருப்பி கலிகாலத்தில் அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக அப்படி வந்து இப்போ ராஜராஜ சோழன் வந்து ஒரு கோயில் கட்டினான், பராந்தக சோழன் ஒரு கோயில் கட்டினான். நீங்கள் வந்து திருக்கழுக்குன்றத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு மன்னன் கோயில் கட்டினான்னு எழுதியிருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து கோயில் கட்டி மொத்த ராஜ்யத்துக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி முழுக்க சேர்த்து தேசத்துக்கு முழுக்க ஒரு கோயில் கட்டினான் சக்கரவர்த்தி திருமகன் நரேந்திர மோடி. அப்படி நான் சொல்லலை, இளையராஜாவோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ராமருக்கு பண்ணணும்னு தோன்றது, அவ்வளோ ஆக்ரோஷம். இவ்வளோ வருஷம் எங்கே போச்சு அது? அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன், நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருந்தது அப்படின்னு ராமாயணத்தில். இப்போ 11 நாள் இருந்தார் நரேந்திர மோடி விரதம். நான் 9 நாள் இருந்தேன் அன்ன ஆகாரம் இல்லாமல். முடியும், அன்ன ஆகாரம் இல்லாமல் விரதம் இருந்து அந்த ராமாயணம் எடுத்தது. அதுவும் 24,000 ஸ்லோகம் வந்து புஸ்தகம் கட்டுக்கட்டாக இருக்குது. அதெல்லாம் படித்து சுருக்கி அது வந்து எங்கெல்லாம் வந்து அந்த ராமாயணத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திசை திருப்பியிருப்பேன். கடைசியில் சொதப்பலாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு, கடைசியில் பட்டாபிஷேகத்தோடு இருக்கணும்னு. ஒரே நேரத்தில் ராமாயணம் ஏற்றப்பட்டவர்களும் இருந்தாங்க,
ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணினவங்களும் இருந்தாங்க. அந்த ராமாயண மூர்த்தி இருக்கார். இந்த புஸ்தகம் திருப்பி ரீப்ரிண்ட் ஆகிருக்கு. வனிதா திருப்பி இதுக்கு புனருத்தாரணம் பண்ணு. எல்லாமே புனருத்தாரணம். யார்கிட்ட இல்லையோ அப்புறம் நீங்கள் கேட்டு விஷ்ணுஜிக்கிட்ட வாங்கிட்டு. அப்போ எல்லாமே முடியும், எல்லாமே முடியும். அதனால் ராமருடைய சுபாவம் அப்படி இருக்குது. சீதையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட ஆத்திரம் வரணும் இல்லையா? சினிமாவில் இருக்க மாதிரிலாம் இப்படிலாம் பேக்ரப்லாம் காட்டி ராமன் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா? அப்போ கூட அந்த லாஸ்ட் மினிட்டு கூட ராமன் ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சாய்ஸ். எப்பவுமே நீ எடுத்த உடனே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது. மனசில் வந்தோடனே அப்படியே பண்ணிடக்கூடாது. ஒரு சான்ஸ் கொடுப்போம். போயிட்டு வா, இன்றைக்கி போயிட்டு வா அப்படி. அப்போ அந்த க்ஷணத்தில் திருந்திட்டானா ஒரு பெரிய ஞானி, அவன் அறிஞர், சாமகான பண்டிட், அவன் சிவபெருமானுக்கு வேண்டியவன், பக்தன். பக்தன்லாம் நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் உனக்கு பக்தன் வேணுமா நல்லவன் வேணுமான்னு கேட்டிங்கன்னா பக்தனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சுலபம் கம்பேரிட்டிவ்லி. நல்லவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். செல்வந்தனை கண்டுபிடிக்கிறது சுலபம். நல்லவன் அவன். ராமன் நல்லவன். அப்போ அவனை படித்தா, அவனை புரிஞ்சுண்டா, அவனை வழிபட்டா நீ நல்லவனே ஆயிருக்கு. மற்ற சாமி கும்பிடுறதுக்கும் இந்த சாமி கும்பிடுறதுக்கும் வேறுபாடு இருக்குது. மற்ற சுவாமியெல்லாம் வழிபடுறதுக்காக இருக்குது. ராமர் மாத்திரம் பின்பற்றுறதுக்காக இருக்குது. ராமர் மாத்திரமே. அதனால் ராமனை டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட்டு. அதனால் ஸோ ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லாவண்யாஜி ராமகோபால் பெரிய பிரம்மாண்டமாக பண்ணினாங்க ராமரை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஆச்சாரியா சூர்யா ரங்கராஜன் அன்றைக்கி சாயங்காலமே வாசுதேவன்ஜி பண்ணினார். ஆச்சாரியா வாசுதேவன் அன்றைக்கி ராத்திரியே இதுக்கு தான் வந்தேன் நான் சென்னைக்கு. ஆக்சுவலி துரைசங்கர்ஜி ப்ரோக்ராம், ஐயப்பா சேவா சங்கம். அது கற்பனையே பண்ண முடியாது. ஒரு கோடியிலேருந்து இன்னொரு கோடி போகணும். இந்த 10 நாள் இந்த 2-3 வாரமாக இருக்குல்ல, அதில் வேலை பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கேன்னா ஒரே இறை சக்தி தவிர வேறு எதுவும் இல்லை. செத்து போயிடுவான். மூச்சு முட்டது. உங்களுக்கு தெரியாது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்றத பார்த்துட்டேன் நான். எப்படி கர்மாவில் பீக்குன்னு நான் பாரத மாதா கோயில் சொன்னேனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுத்துது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வனிதா சத்யநாராயண். ஸோ வனிதா சத்யநாராயண் பிரம்மாண்டமாக பண்ணினேன். ஒரு வாரம் வேலையெல்லாம் விட்டுட்டு இதையே பழைப்பா பண்ணேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். டாக்குமெண்ட் ஆகிடுச்சு, எதுவுமே அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் சத்தியம் மறைக்கப்படாது போல் இருக்குது. எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு எந்த க்யூரியாசிட்டியும் இல்லை. என்ன பண்ணுவேன், அவள் என்ன பண்ண, நமக்கு போனோன்னே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவேன். நம்ம எங்கே போகிறோமோ நம்ம உடம்பையும் மனசையும் அங்கேயே அவங்களுக்கு டோட்டலாக கொடுத்துட்றது. இனி என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அங்கேருந்து ராத்திரி ரங்காஜி ப்ரோக்ராம் போகவே முடியாது. ராத்திரி போயிட்டு 12-1 மணிக்கு முடியறது. சாஸ்திராலயம் போனோம். என் கூட இருக்கவங்களாம் கெஞ்சுறாங்க, இருந்துட்டு காலையில் பழம் இல்லை போனோம். அங்கே வேலை இருக்க. ஏன்னா அங்கே செந்தில்ஜி ப்ரோக்ராமுக்கு போனோம். ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடம்.
இங்கே நீங்கள் எங்கே போனாலும் நான் வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கேன், உடம்பு பஞ்சராக இருக்குன்றது எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அவ்வளோ உத்வேகம். ஏன்னா ராம் அப்படி சொன்னால் ஆஞ்சநேயருக்கு என்ன பலம் வந்ததோ அந்த ராம் சொல்லி அந்த ஆஞ்சநேயருடைய பலத்தில் நான் போயிட்டு வந்தேன் எல்லா இடத்துக்கும். அப்புறம் ஆச்சாரிய செந்தில்ஜி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியாக 18ஆம் தேதி மேதா தட்சிணாமூர்த்தி, அது வந்து பவித்திரமாக அங்கே பூஜை பண்ணி, ஏன்னா அது மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசு. நிறைய பேர் சிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த தட்சிணாமூர்த்தி. ஃபார் இன்ஃபர்மேஷன் இங்கே கூட வந்திருக்காங்க. புரியுது? அப்பேற்பட்ட மூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தி. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராம்லாலா கிட்ட போ, அயோத்திக்கு போ. அயோத்தியில் பார்த்தா எங்கே தங்குவோம், அங்கே எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து 24ஆம் தேதி நான் சொல்லணும். ஆனால் நான் ஸ்தப்தி பாவத்தில் இருந்தேன். நான் எதுவுமே எல்லாமே அப்படியே எனக்கு இப்போ கண்ண மூடினா ராம்லாலா முகம்தான் வருது எனக்கு. வேறு எதுவும் தெரிய மாட்டுறது. இன்னும் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க, இது சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், எல்லாமே சொல்லிடலாம், எல்லாமே சொல்லிடலாம், எல்லாமே நடந்துன்னு இருக்க. இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது, அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் 2 ஃபோட்டோ எடுத்து தரேன், இன்னொன்றும் பண்ணுறேன். கோல்டு காயினும் மொத்தமாக சேர்த்து ஒருத்தர் கொடுத்துட்டேன். ஆனால் யாருக்கும் புரிஞ்சுக்க முடியல என்ன பண்ணுறாரு இவர், என்ன பண்ணுறாருன்னு. சில சமயம் நான் அப்படி தான், சில சமயம் இல்லை, பல டைம் அப்படி தான் இருப்பேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன அப்படி இருக்காரா இப்போ எப்படி இருக்கா, நான் நிஜமாக என்னை மறந்த நிலையில் இருக்கேன் நான் அந்த இடத்துல. ஸோ அப்படி ஒரு இது, ஒரு பெரிய ஒரு அந்த திருப்பி அந்த ஸ்வாகத்தம் பண்ணும்போது அந்த ஊர் ஜனங்களுடைய ஆவேசமோ அந்த உற்சாகமோ, எப்படி பின்லேடனை வதம் பண்ணும்போது அமெரிக்கா தேசத்தில் சுவாபிமானம் இருந்ததோ அதே மாதிரி சுவாபிமானம் நம்ம ஊருக்கு வராதா? வந்தது, கண்ணில் பார்த்தோம், ஆச்சரியமாக இருந்தது. அதுலேருந்து நான் பல விஷயம் கற்றுண்டேன் நான் அந்த நிகழ்ச்சி பார்த்து. நம்ம இருக்கிறதுனால தான் ப்ரோக்ராம் நடக்காது, நடக்கிற ப்ரோக்ராம்லாம் நல்லா தான் நடக்கும். சில சமயம் நம்மவே இப்படி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நடக்கும், யார் இருந்தாலும் நடக்கும். அப்படி ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ராமர் ப்ரோக்ராம் அப்படி தான் நடந்தது. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு யோகசாந்தி குருகுலத்திலேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு போல் அனுப்பிச்சி வைக்கப்பட்டது. அத்தனை ஆச்சாரியர்களுடைய விஷயமும் ஹார்மோனியஸாக இருந்தது. ஒரே காரணம் ராமன். இப்போ புரியுதா? இப்போ ராமனுடைய காம்பீரியம் புரியுதா உங்களுக்கு? ராமனுடைய காம்பீரியம், அப்பேற்பட்டவன் ராமன், யுகப்புருஷ். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆத்ம ராமனாக இருக்காம ராமன். அவன் உபநிஷத்துலேயும் இருக்கான், பிரகரண கிரந்தத்துலேயும் இருக்கான், இதிகாசத்துலேயும் இருக்கான், புராணத்துலேயும் இருக்கான் ராமன். இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு வந்துட்டேன். நாளைய சரித்திரம் அந்த பிரம்மசூத்திரத்தை படிக்கும்போது இது கேட்கணுன்றதுக்காக தான் நாம் இப்போ பதிவு பண்ணிட்டுருக்கேன். ஆனால் 19லேருந்து 24 வரைக்கும் அயோத்தியில் இருந்தது. ராம்லாலா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி 12 ப்ரோக்ராம். ராம்லாலா கும்பாபிஷேகம் ஆன பிறகு 24 ப்ரோக்ராம் அயோத்தியில் சொல்கிறேன் நான். இப்போ 36 ப்ரோக்ராம் நடந்திருக்கு இந்த 4 நாளில். 36 ப்ரோக்ராம்னா அங்கே வந்து குளிர் வேறு, 6-7 டிகிரியில் குளிர் இருக்குது, அதுவே கஷ்டம். அதை மீறி பல நிகழ்வு நடந்தது. ஒரு நிமிஷம் கூட அங்கே வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை. அத்தனை ஒரு பெரிய வைபவம் நடந்தது. அங்கேயும் தர்மம் இருக்குது,
தசரத சக்கரவர்த்தி சீதா வந்தோடனே எனக்கு சொல்லப்படுறாங்க, சீதா லக்ஷ்மி பிறப்பா அப்படின்னு. ஆனால் குழந்தை கிடச்ச உடனே அவர் எடுத்துக்கல, அனௌன்ஸ் பண்ணுறார், யாராவது குழந்தை தொலைஞ்சி போயிட்டீங்களா அப்படின்னு. அப்புறம் யாரும் வரலைன்றதுக்காக அப்புறம் சீதா எடுத்தேன். புரியுது? நான் இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கேன், நான் அந்த ராம ஜென்ம பூமியில் இருக்கேன். இப்போ நான் மாத்திரம்தான் இருக்க முடியும், என்னுடைய சகாய்க்கு இருக்க முடியாது. சகாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இப்போ நான் வந்துட்டோமா இல்லை தரிசனம் பண்ணிட்டு வரணுமா? அஜி தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஜியே. அங்கே தர்மம் இருக்குது. நம்ம போனால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே தர்மம் இருக்குது. இப்போ தர்மம் புரியுது உங்களுக்கு? புரிஞ்சுக்கிறது கஷ்டம், கடைப்பிடிக்கிறது கஷ்டம், சொன்னாலும் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். தர்மம் அத்தனை சிக்கலாக இருக்குது. 2 2 4ன்றது, இது மஞ்சள் பூன்றது பிரச்சனையே கிடையாது யாருக்குமே. இது புரியுது புரியல அவ்வளோதான். ஆனால் தர்மம்ன்றது அப்படி இல்லை, ஒவ்வொரு நேரமும் அது மாறிண்டே இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில். அதை சொல்கிறதுக்கோ செய்யறதுக்கோ ஆள் வேணும். அது ரொம்ப கஷ்டம் தர்மம். ஆனால் இப்போ பரதர்மத்திலையும் அதர்மத்திலையும் இன்றைக்கி இருக்க லௌகிக உலகத்தில் மெட்டீரியல் வேர்ல்டில் தர்மத்தை பற்றி தர்மத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்துண்டு வேதாந்தத்தை சொல்லணும். அது நானாக எடுத்துன்றது. வர்ஷிப் த டேஞ்சரஸ். என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் டீச் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அவங்களும் சேமமாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டும் சேமமாக இருப்பாங்க. இங்கே வேறு கதை. டீச்சரும் கஷ்டப்படணும், ஸ்டூடெண்ட்டும் கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம எடுத்துன்னு இருக்கிற விஷயம் அப்படி எடுத்துன்னு இருக்கோம். வித்து தர்மத்தோட அந்த வேதாந்தத்தை பிடிக்கணும். வேதாந்தத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு ஏதோ கதை முடிஞ்சது அப்படி இல்லை. அந்த பெரிய இன்ஃபினிட் விஷயம், அனந்தம், அதை நீ பிடிக்கணும். உன்னுடைய அந்தக்கரணம் அதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுக்கு தயார் பண்ணணும். அதில் யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா, பார்த்துட மாட்டாங்களா, அப்படிக்கா பண்ணணும். இப்போ இந்த மணிகண்டன் என்ன சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக கொடுத்தாரு. என்ன அவர் வந்த பர்பஸை பாருங்களேன். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, சாமி நான் எங்கள் முதலாளிகிட்ட சொன்னேன், நான் நிறைய சன்னியாசிலாம் வருவாங்க, அதில் யாராவது யோகி ஞானி அப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுடைய பார்வை என் மேலே பட்டுடுத்துனா என் பாவம்லாம் போயிடும், நான் இதுவாகிடுவேன், மோட்சத்துக்கு போயிடுவேன் நான். ஆனால் சாமி என்ன பண்ணிட்டாரு, ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இருக்கிற இடத்துல போய் என்னை சாப்பிட வச்சுட்டாரு. அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி சாதுக்கள் அப்படிப்பட்ட இடத்துல. இதுதான் பர்செப்ஷன், இதுதான் ஆட்டிடியூடு, பாவனா. ஸோ பாவனா வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போ அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும், இது 24ஆம் தேதி பேச வேண்டிய டாப்பிக்கு. அப்போ என்னால் பேச முடியலை. இப்போ பேசக்கூடாத டாப்பிக்கு, ஆனால் இப்போ என்னால் பேச முடியறது. நீங்கள் அதில் இருக்கிறதுனாலையும், அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுனாலையும், அதெல்லாம் கொண்டாடுறதுனாலையும் இப்போ நான் இந்த விஷயத்தை சரி சொல்லிவிடுவோம் அப்படின்றதுக்காக இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த 22/1/2024 துவாதசி 5125 இந்த ராம ஜென்மபூமி திருப்பி மீட்டெடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இது ஒரு வரலாற்று பொருந்திய நாள். அது என்ன நாள்னா, தர்மம் பிரதிஷ்டை பண்ண நாள். ராம்லாலா பிரதிஷ்டை இல்லை, தர்ம பிரதிஷ்டை பண்ண நாள், பண்பு பிரதிஷ்டை பண்ணின நாள், வசுதைவ குடும்பம் பிரதிஷ்டை பண்ணின நாள். இந்த தேசத்தினுடைய சக்தி இருக்க அது பிரதிஷ்டை பண்ணின நாள். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பாவனை, ஒரே பாருங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. இப்போ நேத்திக்கு ஹோட்டலில் சாப்பிட்டோம், அயோத்திக்கு போயிட்டு வந்துருங்கன்னு உடனே அங்கேயே ஹோட்டல்லையே நமஸ்காரம் பண்ணுறான். அந்த முக்கடலில் அபிஷேகம் இப்போ அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. நான்
அப்படி ஒரு காட்சி. அந்த எல்லா திரவியங்களோட அந்த முக்கடலில் வந்து அபிஷேகம். அந்த சாஸ்திரிகள்லாம் வந்து அயோத்திக்கு போயிட்டு வந்திருக்காரு. ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. குவாலிஃபிகேஷன். அதனால் அந்த கடல் அப்படியே நின்று கூட்டிகிட்டு போய் உள்ளார இறங்கி அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆரத்திலாம் பண்ணி அப்புறம் உள்ளர கெடுபடியாக இருக்கும் அந்த பகவதி அம்மன். ஒரே இப்படி பண்ணுவான். அயோத்தி போயிட்டு வந்திருக்கார் சுவாமிகள் அப்படின்னு சல்லுன்னு உள்ளே விட்டான். நான் வந்து இப்படி கைலைக்கு போயிட்டு வந்தால் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். நான் வந்து கைலாயம்லாம் போயிட்டு வந்தேன். அப்படியா, சரி. ஆடா, கைலாயம் போயிட்டு வந்து அது புரியல. கைலாயம் போயிட்டு வந்தது புரியல. இப்போ கூட அது டஃப்பு, ஆனால் அது புரியல. ஆனால் ராமன் சொன்னால் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ராமன் இருக்கிறார். அது ராமனுடைய சிறப்பு. ஸோ அப்பேற்பட்ட ராமச்சந்திர மூர்த்தியை அங்கே வந்து 24ஆம் தேதி என்ன சொன்னேன், எலெக்ஷன் வரைக்கும் இந்த விஜய மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களை தொலைச்சிட்டிங்களே, என்னை நான் தொலைச்சிட்டேன்ல, என்னை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த விஜய மந்திரத்தை சொல்லணும். அது வரைக்கும் சொன்னீங்கன்னா, ஏன்னா இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் நன்மையும் நாளும் நல்குமே. சத்தியம். ஒரு பேக்கோடு தான் போனேன் நான் அயோத்திக்கு. வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேக்கோடு வரேன். 2 காரில் ஷிஃப்ட் பண்ணினேன் அந்த பேக்கெல்லாம். அவ்வளோ பேக்கு. நமக்கு என்ன அறிமுகம் இருக்குது, நமக்கு என்ன பின்னணி சங்கர மடம் இல்லை வைஷ்ணவ மடம் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரே ரிசோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. எல்லாருமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பண்டிலாக கொடுக்குறாங்க. அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து அது மாத்திரம் இல்லை, இங்கே விழாவுக்கெல்லாம் போனேன். ஒவ்வொரு விழாவுக்கும் இப்போ இவர் வந்து கங்கணம் பண்ணி கொடுத்தாரு. இந்த கங்கணம் எதுக்குன்னா அது ஒரு கணக்கு இருக்குது. அதை சொல்லி இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா இது ஆப்ஜெக்டானு கேட்கக்கூடாது. யுதிஷ்டிரால்ஜி வந்தார் கடைசியாக. அவர் கிளம்புறார். அவர் கையில் போட்டு விட்டார். அவர் வந்து ரொம்ப உஷாரானால் இது எப்படி காட்டுறது எப்படி போடுறதெல்லாம் போட்டுவிட்டார். அதெல்லாம் காட்டியெல்லாம் சொல்லி அவருக்கு ராஜ வஸ்திரம், நம்ம வந்து சிவா வந்து ஒரு 10 ராஜ வஸ்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வனிதா வந்து அந்த ராமர் பரிவார் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போனேன். வில்லு அம்பு வந்து நம்ம ஸ்ரீதர் கொடுத்தார். இதெல்லாம் வந்து அங்கே எடுத்துக்கிட்டு போனது ஒவ்வொரு விஷயமும். இது வந்து இதில் கௌசல்யா தேசத்தில் வந்துடுது. இந்த கங்கணம் போட்டது நியூஸில் வந்துடுது. அயோத்தியிலேருந்து கௌசல்யா தேசத்துக்கு போயிடுது. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எடுத்தோம்னா ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னேன்ல. நீங்கள் தர்மத்தில் கர்மத்தில் ஒரு வேலையை இன்கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. நம்ம 12 சங்கல்பம் பண்ணிட்டோம். இப்போ சங்கல்பம் முடியணும். ஒன்று முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. இந்த கொஞ்சமே அப்படியே பரவாயில்ல பா வந்த வரைக்கும் விடு அப்படின்னு 12 முடிக்கணும். 12 முடிக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த யுதிஷ்டிரர் அதுக்கு போட்டு விட்டுட்டு முதல் சங்கல்பம் வரைக்கும் தான் என் பொறுப்பு. அதுக்கு இந்த குஜராத்திக்காரர் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் அவர் பண்ணிட்டார். மோடி நம்ம சொல்கிறது ஸ்டூடெண்ட் மாத்திரம் இல்லை, உலகமே வந்து கேட்குறது. மோடி பண்ணிட்டார். இப்போ நீங்கள் வந்து சிந்து தேசத்தை சேர்ந்தவங்க. அதனால் இந்த கடைசி சங்கல்பம் வந்து சிந்து மீட்டு அகண்ட பாரதம் இருக்குது. அது சிந்து எப்போ வராலோ சொந்தமாகறாலோ அப்போ தான் அகண்ட தேசமாகும். அது வந்து சதானி தர்பாருக்கு நான் அங்கீகாரம் தரேன். நான் அதுக்காக இந்த கங்கணம் போட்டு விட்றேன். அப்போது ராம் நம்ம மந்திரத்தை சொல்கிறானே அவனுக்கு ஒரு செயின் போட்டு கொடுத்து
எல்லாருக்குமே ரெக்கக்னைஸ் பண்ணி. ராம் சகா கோர்ட்டில் வழக்காடினார். அவர் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. எப்பவுமே பெருசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இது பொதுவான உலக இயல்பு. நம்ம அப்போ பவருக்கு வந்துட்டோம்னா அப்போ யாரெல்லாம் பண்ணினாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கூப்பிடுவேன் நான். அது வந்து இதெல்லாமே ராமன் கிட்ட இருக்கிற குணப்பண்புகள், குணாதிசயங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கு ராமாயணம். அதை வந்து இப்போது இந்த திருஷ்டியில் படிங்க, சும்மா புக்காக படிக்காமல். இப்போ ஆர்ஷ போதினியில் என்ன பண்ணுறாங்கன்னா 48 நாள் அந்த ராமாயண புக்கு படித்து அவங்க வந்து திருப்பி ஒரு சமாராதனை பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ராம ஜபத்தோட அந்த ராமாயணத்தை படிங்க. நான் அப்போ படித்தது வந்து சக்கரவர்த்தி திருமகன், ராஜாஜி எழுதினது. அது பல தடவை படிச்சிருப்பேன்னு படிச்சுங்க, எத்தனையோ தடவை படித்தேன். திருப்பி படிப்பேன். ராமன் மேலே அவ்வளோ ஈர்ப்பு. ஓகே, அந்த இது அதில் வந்து அந்த சொல், செயல், சிந்தனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். புரியல? ராமன்னா அவனுடைய காம்பரியம், அவனுடைய நேர்மை, ஆர்ஜவம், அதனால் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த 24ஆம் தேதி நடந்த நிகழ்வு இருக்க, ராமகோபாலன் வந்து அவர் தான் எடுக்க சொன்னார் நவாகம். சாமி நவாகம் எடுங்க சாமி அப்படின்னு. அது 24,000 ஸ்லோகம் இருக்காஜி அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரியவர் சொன்னோன்னு சொல்கிறத கேட்கணும். அது ஆப்த வாக்கியம். அதனால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு டெய்லி 500 பேர் வருவாங்க இந்த ராமாயணத்துக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் ராமாயணத்துக்கு. இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு போயிட்டு ராமாயணத்தை பண்ணு, அந்த புக்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பத்ராச்சலம் போயிட்டு வந்தேன். பத்ராச்சலத்துக்கு போயிட்டு வந்து அந்த கதையை எடுத்து கோதண்டராமர் கோயிலுக்கு போய் அப்படியே 60 குடிசுக்கு போனேன். அவங்களுக்கு முன்னும் பின்னெல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ பாத பூஜை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் பாத பூஜை, பாத ஸ்நானம் பூஜை பண்ணுறது 60 குடிசைக்காரங்க. ஆச்சரியமாக இருந்தது. ராமனுடைய விஷயம் அது. ராமன்லாம் அதில் ராமகோபாலன் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்குறார், சாமி நாடு திருந்துமா, உருப்படுமா, உருப்படாதா? நான் கேட்டேன், என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்குறீங்களா அல்லது நிஜமாகவே கேட்குறீங்களா? இல்லை, எனக்கு தூக்கம் வரலை, தூங்க முடியலை, அதனால தான் கேட்குறேன். இது என்னாச்சு? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி உண்மையாக இருந்ததுன்னா நான் சொல்கிறது இப்போ உண்மை. அது என்ன அப்படின்னா, நாடு உருப்படும், நாடு நல்லா ஆகும். எப்படி சொல்கிறீங்க? அது ரொம்ப எளிமையானது. 2 விஷயம் பண்ணால் போகிறோம் அப்படின்னு. அது என்ன 2 விஷயம் அப்படின்னு கேட்டார். ஒன்று வந்து தனிப்பட்ட ஆணவம், அகங்காரம், அது போயிடணும். 2 ஆர்கனைசேஷன் ஈகோ, அமைப்பு ரீதியாக இருக்குது. என்னுடையது அப்படின்றது ஒரு ஈகோ இருக்குது, கர்வம் இருக்குது. 2 போயிடுச்சுன்னா 10 வருஷத்தில் நாடு தெரிஞ்சிருங்க. இப்போ நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம், ஆனால் தான் நம்மளே செஞ்சு காட்டினதாக உண்டு. அதையும் இப்போ செஞ்சு காட்டினது வந்து இந்த 24/1/2024. அங்கே இண்டிவிஜுவல் ஈகோவும் இல்லை, ஆர்கனைசேஷன் ஈகோவும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால அது வந்து ஆனந்தமாக இருக்குது. இப்போ நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். 3 பிரதர்ஸு, எல்டர்ஸ் இருக்காங்க, பெரியவர் இருக்காங்க. 3-4 தலைமுறை இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. அவ்வளோ ஒத்துமையாக இருக்குது. அந்த பெரியவர் வந்து தொண பேசியிருக்காரு. தூக்கத்தில் கூட பேசுவார் போல இருக்கு பெரியவர். நான் சொன்னேன், சிதர் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், வயசாகிடுச்சுன்னா பேசக்கூடாதுன்றது பிரார்த்தனை. எல்லாத்துலேயும் நான் தான்ன்றது பேசுகிறார். அது இன்றைக்கி என்ன வைக்கணும், சாம்பார் வைக்கணும், குழம்பு வைக்கணுன்றது கூட உள்ளே போய் சொல்லிட்டு வர்றார். அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, ஆனால் மரியாதையோடு இருக்காங்க.
நாலெட்ஜபிள் பர்சன். அவருக்கு அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது. அந்த ஃபேமிலியில் அதில் ஒரு அம்மா வந்து ஒர்க் பண்ணுறாங்க காலேஜில். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த வேத பிரகாஷ்ஜிக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் காலேஜுக்கு போவோம். நீலாம் ஒரு நாளுக்கு வரும்போதே ஏதாவது பண்ணி போட்டீங்கன்னா நம்மளால் முடியாதப்பா. அவங்க காலையில் மத்தியானம் ராத்திரி விதவிதமாக பண்ணி போட்டாங்க. அங்கேயே கூட தங்கிடலாம் போல தோணுச்சு. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு, என்ன லவ், அத்தனை ஒரு இது சம்பாதித்து வந்தேன். இங்கே வந்து நான் பத்மநாப பகதூர் வீட்டில் இப்போ தங்கினா பக்கத்து வீட்டில் ஒரு சுவர், அந்த சுவத்துக்குள்ளே ஒரு நடுவில் கேட்டு திறந்தா அந்த வீட்டுக்கும் போகலாமா இந்த வீட்டுக்கும் போகலாமா. இங்கே பாருங்களேன், இவங்க சமையல் பண்ணுறது அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சமையல் பண்ணுறது. 2 பேர் சிஸ்டர்ஸ். புரியுதோ? இதுக்கு பேர் ராமாயணம். அந்த வெறுப்பு உணர்ச்சி இல்லாமல் ஏகாத்மாவா நானும் நீயும் ஒன்றுன்றது. அத்வைத பேசிடலாம், ஆனால் அபேதம் வர்றது கஷ்டம். ஈஸ்வரனை புரிஞ்சுண்டா தான் அபேதம் வரும். அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அபேதானந்த ஆசிரத்தில். அந்த அபேதானந்த ஆசிரத்துக்கு அபேதம் வரத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டியது ஒற்றுமை. இப்போ 3 படி இருக்குது: ஒற்றுமை, அபேதம், அத்வைதம். இந்த ஒற்றுமையில் வேற்றுமை இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், சொந்த கருத்து இருக்கும், சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. அதில் ஒற்றுமையோடு இருக்கணும். அபேதம்ன்றதில் பிடிச்சது பிடிக்காது அங்கே கிடையாது. ஏன்னா நமக்கு மேலே தலைவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன் மாத்திரம்தான் இருக்கான். அதனால் அந்த ஈஸ்வரன் வந்துட்டான். ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் தேன தெக்தேன புஞ்சித்தாக. ஈஸ்வரன் தான் எல்லாமாகவும் இருக்கிறாருன்னு புரிஞ்சுட்டு நீ உன்னுடையது எல்லாவற்றையும் தியாகம் செய்து, நல்லா புரிஞ்சுக்குங்க, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் செய்து நீ உன்னை காப்பாற்றிக்கொள். பொதுவாக நம்ம எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு நம்மளை காப்பாற்றிக்கிறது இருக்கும். உபநிஷத்து டைரெக்டாக ஆப்போசிட்டாக சொல்கிறது. உனது எது இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டு உன்னை நீ காப்பாற்று. அப்போ நான் முட்டாள்தனமாக ஒன்றும் கொடுத்துடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன்னு நான் என்ன சும்மா கொடுத்துருவேன், என்னை காப்பாற்றிக்கிறேன். ஏன்னா உபநிஷத்து சொல்கிறது அதுக்கு ஈஸ்வரனை தெரியும். அவன் சொத்து இல்லை. இப்போ வந்து பாகவதூர் வீட்டில் தங்கியிருக்கான், அங்கேயே தங்கிட முடியுமா? கிளம்பி போயிடணும். அங்கே ஒரு கட்டில் இருக்கு, அது கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? எடுத்துகிட்டு வரக்கூடாது. வரும்போது உள்ளே எப்படி போகணுமோ அது எப்படி திருப்பி வரணும். அது உள்ளதான். இந்த உலகத்தில் வரும்போது எப்படி வந்தோமோ அப்படி இருந்துட்டு எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போக முடியாது. அது முன்னாடியே தெரிஞ்சுத்துனா எடுத்துகிட்டு போக முடியாது. தெரிஞ்சுத்துனா நீ கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, கொடுத்துடணும், அவ்வளோதான். எளிமை, எல்லாமே எளிமையானது இருக்குது. இதுக்கு பேர் அபேதம். அபேதம் சாந்தம், பேதம் துக்கம். இது ரொம்ப வருஷமே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் இது வேதாந்தத்தினுடைய முடிவு போல இருக்கு. முதல்ல இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க, ஆமாம்மா கரெக்டு தான், பேதம் துக்கம், அபேதம் சாந்தம். அப்புறம் பார்த்தா எவ்வளோ பேதம் ஒருத்தருக்கு. அப்பா ஆச்சரியமாக இருக்கு. என்ன கூட கேட்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி கோழைத்தனமாக இருக்கீங்க, எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டு? நான் அபேதமாக இருக்கிறது அபேதமாக இருக்கிறது கோழைத்தனமாக தெரியுது. கோழைத்தனம் இல்லை, அது இதுக்கு ரொம்ப சக்தி வேணும், ரொம்ப சக்தி வேணும். அது ராமனுடைய பண்பு, அது அபேதம். அப்போது அபேதம்ன்றது ஈஸ்வரனை புரிய தான் அபேதம் வரும். பிரம்மத்தை புரிய தான் அத்வைதம் சித்திக்கும். இந்த 3 படியில்
நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தில் இது ஒன்று. அந்த இடத்துல அபேதானந்த ஆசிரமத்தில் போன தடவை நாங்கள் வந்தோம். இந்த இடத்த பார்த்தோன்னே, இங்கே பழகினதை பார்த்தோன்னே, நிஜமாகவே அபேதானந்தாவாக இருக்காங்களே. இங்கே ஒரு அம்மா அவங்க குரு இருக்காங்க, ரொம்ப லவ் அவங்க. அதனால் அவங்களுடைய ஆசிரமத்தில் நம்ம பண்ணணும். அப்போயாவது இந்த புத்த மரத்துக்கு போய், புத்த போதி மதத்தில் போய் நான் தியானம் பண்ணியிருக்கேன். தியானம் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். சரி, புத்தன் பண்ணின இடத்துக்கே போய் பண்ணிட்டோம்னா அங்கே வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணதெல்லாம் உண்டு. அதே போல் இங்கே அபேதானந்த ஆசிரமத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கக்கூடிய பல காரணத்தில் ஒரு காரணம் என்னென்னா, நமக்குள்ளே பேதம் போய் அபேதம் வரணும். அதுக்கு பேர் விவகாரிகம். அப்போ இந்த விவகாரிகத்தில் ஸ்தூலமாக ஒத்துமையாக இருக்கணும், சூக்ஷ்மமாக அபேதமாக இருக்கணும். அப்படி வந்தால் சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பிரம்மன். அதுக்கு பேர் அனந்தம்னு பேர், சச்சிதானந்தம். அதனுடைய சிம்பாலிக்காக லிங்கமாக இருக்கிறது தான் அனந்த பத்மநாப சுவாமி. அவர் அனந்தமாக இருக்கிறனால தான் அவ்வளோ சொத்து அவர்கிட்ட இருக்குது, பொக்கிஷ அறையெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய நாட்டிலேயே வந்து புதையில் இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம தங்கம், ஸ்வர்ணம், அது எத்தனை கிராம் இருக்குதுன்னு கூட சொல்ல முடியாது. அது எத்தனை என்ன அதுக்கு பேர் இதோ சொல்லுவாங்களே, கேரட்டு, டன், அந்த இது இல்லை வெயிட் இல்லை, பவுன் இல்லை, அந்த கேரட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடையில் ஒரு இது இருக்கும். எல்லா கடையிலையும் போய் தங்கம் வாங்க மாட்டோம். அந்த மாதிரி நீ கணக்கே பண்ண முடியாது. 80 இதெல்லாம் இருக்குது இங்கே, 80 கேரட்டு அந்த மாதிரி. அது வந்து தங்கம் மாதிரியே இருக்காது, அது மஞ்சளாக இருக்கும். அது ரொம்ப விலை. அதுக்கு ஆடிட்டர்ஸ்லாம் விலை போட்டாங்க, விலை போட முடியல. எல்லாத்தையும் திறந்தாங்க. ஒரு பொக்கிஷாரை இன்னும் திறக்கக்கூட முடியல, பாம்புலாம் இருக்காங்க. புரியுறதா உங்களுக்கு? அதனால் அவ்வளோ பொக்கிஷம் இருக்கிற இடத்துல நாம் அதை விட பொக்கிஷமாக இருக்கிற பிரம்மசூத்திரத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான், இவ்வளோ பொக்கிஷம்லாம் தெரிஞ்ச பிறகு, அபேதம் தெரிஞ்ச பிறகு, அதெல்லாம் விட பெருசு எது அப்படின்னா அது பிரம்மசூத்திரம், பிரஸ்தானத்திரயம், வேதாந்தம். ஒரு அளவுகோல் காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட இடத்துல இப்போ நம்ம 5வது அதிகரணத்துக்கு நம்ம 4 அதிகரணம் முடிச்சுட்டு வந்தோம். இப்போ கடைசியாக அங்கே வந்து தேஜஸ் பார்த்தோம், அக்னி தத்துவத்தை, பஞ்சபூதம் எப்படி வந்து உற்பத்தி ஆகிறதுனா படைக்கப்பட்டிருக்கு. படைக்கப்பட்டதுன்னா படைத்தவன் யார்? அதுக்கு பேர் வந்து காரணம் சொல்கிறோம். படைக்கப்பட்டது காரியம். அந்த காரணம் காரியம். இந்த பஞ்சபூதமும் படைக்கப்பட்டது. எப்படி படைக்கப்பட்டது? நிமித்த காரணமாக, உபாதான காரணமாக? பகவான் ஒரு இடத்துல இருந்துட்டு இதெல்லாம் படைச்சிட்டாரா? அப்படிலாம் அவனுக்கு டவுட் வரும். இங்கே என்ன இதை பிரம்மசூத்திரத்தில் விசாரம் பண்ணுறோன்னா, படைத்தவனே அவன், அது மாத்திரம் இல்லை, படைக்கப்பட்ட விஷயமும் அவன்தான். இந்த தாமரைப்பூ வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணினது? டாட்டாவா, பிர்லாவா, அதானியா? பூ இருக்குல்ல, இந்த பூ எந்த கம்பெனியில் செய்யப்பட்டது? இயற்கை. ஒரு பதில் சொல்லலாம், இயற்கை. என்ன
சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். மனசுக்குள்ளே பேசுனா ஈஸ்வரன் படைப்பு, இயற்கை இல்லை, இறைவன். அந்த எல்லாருமே இயற்கை தான் சொல்லுவாங்க, இறைவன். பரதான். இது ஜடமா சேதனமா? எனர்ட்டா இல்லை இது இதுவா? இந்த பூ ஜடமான பூவா தாமரைப்பூ செடியில் இருக்கிற வரைக்கும் சேதனமாக இருந்தது, நம்ம கையில் வந்தோம்னா அது ஜடமாக. இது ஒரு சேதன வஸ்து தான். இதுக்கும் உயிர் உண்டு, இதுக்கு உயிர் உண்டு. இந்த டேபிளுக்கு உயிர் கிடையாது, அது ஜடம், இது சேதனம். இந்த சேதன வஸ்துவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. இந்த சிகப்பு தாமரையில் லக்ஷ்மி இருப்பாளா இல்லை சரஸ்வதி இருப்பாளா? மகாலட்சுமி இருப்பாள். வெள்ளை தாமரையில் அவரே பாடிட்டு போயிடுவார், வெள்ளை தாமரை பூவினிலே. அப்போ இப்போ என்ன சொல்லிருக்கோம்னா, இதை ஜட வஸ்து சொன்னோம், அப்புறம் இதை சேதன வஸ்து, உயிர் உள்ள வஸ்துன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இதே வஸ்துவில் இப்போ கடவுளை பார்க்குறோம், தேவதையை பார்க்குறோம். இதில் மகாலட்சுமி பார்க்குறோம், இதில் சரஸ்வதியை பார்க்குறோம். இந்த மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் அவங்களுக்கு இது உள்ளர இருக்கிறது, அவங்களுக்கு ஈஸ்வரன் தெரியுமா தெரியாதா? இந்த சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் இதுக்குள்ளர ஈஸ்வரன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா உபநிஷத் சொல்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் ஜீவர்கள். ஒன்றே ஒன்று, நம்ம அல்ப ஜீவர்கள், இது உத்கிருஷ்ட ஜீவர்கள். அந்த தேவதைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது எது அப்படின்னா அந்தர்யாமி ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம், உபாதான காரணம். அவனே படைத்தான், அவனே இதை கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். உபசம்ஹாரம் இது தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை புரிஞ்சுட்டிங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு வந்தது உபயோகமாக இருக்கும். ஜடத்தில் பார்க்குறத சேதனமாக பார்க்கணும், சேதனமாக பார்த்ததை தேவதையாக பார்க்கணும், தேவதையாக பார்த்ததை ஈஸ்வரனாக பார்க்குறேன்னா புரிஞ்சுக்கணும். அந்த ஈஸ்வரன் பிரம்மம், அந்த பிரம்மம் அகம் தது தோமசி அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது. நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி முதல் வகுப்பு அறிமுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபடி இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அறிமுக வகுப்பை எல்லாத்தையும் சேர்த்து இங்கே சொல்லிட்டேன். நான் இவ்வளோ சொல்லுவேன்னு வரல நான், ஆனால் சொல்லிட்டேன் நான், வந்துடுத்து. அது அடுத்த வகுப்பை நம்ம அதிகரணம். அதிகரணம் அப்பன்னா வாட்டர், அப்பதிகரணம் அப்பன்னா ஜலம், தண்ணியை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஆப்பஹா சூத்திரம் சின்ன சொல்லு தான், ரொம்ப ஒரே ஒரு சொல்லு தான். ஆப்பஹா 2, 3, 11 2வது அத்தியாயம் 3வது பாதம் 11வது சூத்திரம் ஆப்பஹா. அதனால் இது அதிகரணம். இந்த அதிகரணத்தை நாம் ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு பிறகு நாம் திருப்பி இங்கே திருப்பி சொல்லுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.
ஹரி ஓம்.